மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மேகங்கள் மீண்டும் சூடத் தொடங்கியுள்ள நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் நள்ளிரவில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை சந்தித்துள்ளது. சுமார் 37 நாட்களுக்கு பிறகு அமீரக அரசு தனது குடிமக்களுக்கு அவசரகால ஏவுகணை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அமீரகத்தை நோக்கி வந்ததை அந்த நாட்டின் வான் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. இதில் ஒரு ஏவுகணை அமீரகத்தின் கடல் எல்லைக்குள்ளும் மற்றொன்று எல்லைக்கு வெளியேயும் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் தாக்குதலால் துபாய் மற்றும் அபுதாபி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டதால் சில மணி நேரங்கள் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்த ஏவுகணை அச்சுறுத்தலை தொடர்ந்து அமீரகத்தின் தேசிய அவசரகால மேலாண்மை ஆணையம் பொதுமக்களின் செல்போன்களுக்கு உடனடி எச்சரிக்கை செய்திகளை அனுப்பியது. மக்கள் அனைவரும் தங்களுக்கு அருகில் உள்ள பாதுகாப்பான கட்டிடங்களுக்குள் செல்லுமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்தபோது ஏற்பட்ட சத்தம் குடியிருப்பாளர்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. இருப்பினும் சில மணி நேரங்களிலேயே நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகும். மக்கள் மீண்டும் தங்களது இயல்பு நிலைக்கு திரும்பலாம் என்று அரசு ஆல் கிளியர் செய்தியை வெளியிட்டது. தற்போது நிலைமை பாதுகாப்பாக இருந்தாலும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சர்வதேச அளவில் இந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தின் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஜூன் 17ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசாஸ்கியன் ஆகியோருக்கு இடையே எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது முழுமையாக முறிந்துள்ளதையே இந்த ஏவுகணை வீச்சு காட்டுகிறது. வளைகுடா நாடுகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்தை சீர் செய்ய எடுக்கப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் ஈரான் மீண்டும் தனது ஆக்ரோஷமான தாக்குதல் நிலையை தொடங்கியுள்ளது. குறிப்பாக பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அமீரகத்தை நோக்கி குறிவைக்கப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. தற்போதைய சூழலில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று அதிபர் டிரம்ப் உறுதி செய்துள்ளார். அதே சமயம் தற்காலிக ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததால் இனி தங்களின் தாக்குதல் இன்னும் தீவிரமாக இருக்கும் என்று ஈரான் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதாரத்தின் உயிர்நாடியாக விளங்கும் வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மோதல் சர்வதேச சந்தையில் மீண்டும் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது. அமீரகம் தனது நாட்டின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் காக்க தயார் நிலையில் இருப்பதாக அறிவித்திருந்தாலும் வல்லரசு நாடுகளுக்கு இடையேயான இந்த போர் எந்த திசையை நோக்கி செல்லும் என்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.